வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பதிவு. ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் எப்பொழுது சிவனுக்கு சாத்தப்பட்ட அன்னத்தை உண்டால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி மற்ற மாதங்களை காட்டிலும் மிகவும் விசேஷமானது. இந்த பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுது. இந்த ஐப்பசியில் பௌர்ணமி எப்பொழுது வருகிறது அது என்பதை முழுசாக பார்த்துக்கலாம். புரட்டாசி முடிந்து ஐப்பசி மாதம் வந்தாலே அடுத்தடுத்த விசேஷங்க வரிசை கட்டி வந்து கொண்டிருக்கும். ஐப்பசியில் அன்னாபிஷேகம், கார்த்திகை மாதம் பிறந்தால் ஐயப்ப பக்தர்கள் விரதம், திருக்கார்த்திகை தீபம், மார்கழி மாதம் வந்துவிட்டால் வைகுண்ட ஏகாதசி உள்ளிட்டவை நடைபெறும். அந்த வகையில் ஐப்பசி அன்னாபிஷேகம் மிகவும் விசேஷமானது. மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படுது. அதுபோல ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். சிவன் கோவில்களில் தினம்தோறும் 16 வகையான பொருட்களால் அபிஷேகம் நடந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடக்கும் அன்னாபிஷேகம் மிகவும் விசேஷமானதாகும். இந்த அன்னாபிஷேகத்தை கண்குளிர பார்த்தவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பாங்க. அதுபோல கோடி சிவலிங்கங்களை பார்த்த புண்ணியமும் கிடைக்கும். இந்த ஆண்டு ஐப்பசி அன்னாபிஷேகம் நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுது. அந்த நாளோட ஐப்பசி மாதம் முடிந்து அடுத்தது கார்த்திகை மாதம் தொடங்குது. நவம்பர் 15ஆம் தேதி காலையில் 3:53 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை 3:42 மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது. இந்த பௌர்ணமி திதி அன்று அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரங்களும் இணைந்து வருது. இது போன்ற சிறப்பான நாளில் சிவன் கோவில்களில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுது. லிங்கம் முழுவதும் அன்னம் சாத்தப்பட்டிருக்கும். இந்த அன்னத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சந்திர பகவானின் சாபம் நீங்கப்பட்ட நாளும் ஐப்பசி மாத பௌர்ணமிதான். இந்த நாளில்தான் சந்திரனுக்குரிய தானியமான அரிசியில் சிவனுக்கு அன்னமிட்டு அபிஷேகம் செய்தால் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகளும் நீங்கும். பிரதோஷத்திற்கு பால், இளநீர், தேன், தயிர் உள்ளிட்டவை வாங்கி தருவது போல அன்னாபிஷேகத்திற்கு அரிசி வாங்கி கொடுத்தால் நம் வீட்டில் உணவு தட்டுப்பாடு இருக்காது. உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்தாலும் அந்த லிங்கத்திற்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யலாம். ஆனால் வீடுகளில் அன்னாபிஷேகம் செய்தால் அந்த அன்னமானது சிவலிங்கத்தில் 1.5 மணி நேரம் மட்டுமே இருக்க வேண்டும். பிறகு அதை நீக்கிவிட்டு வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக உண்ணலாம். நன்றி.